கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு வேத வசனத்தின் மூலம் ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். நெகேமியா 1 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லோயி மாதத்தில் நான் சூசாயின் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தை அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, தகவல்கள் பாதிப்பை உண்டாக்குகிறதா? தகவல்கள் பாதிப்பை உண்டாக்குகிறதா? நெகேமியா என்கிற மனிதர் எருசலேம் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அந்த அந்நிய தேசத்திலே சூசான் அரண்மனையிலே ராஜாவுக்கு பானபாத்திரக்காராய் இருக்கிறார். அந்த நாட்களில் எருசலேமிலிருந்து யூதாவிலிருந்து ஒரு சிலர் அங்கே வருகிறார்கள். அப்பொழுது அங்கே, அதாவது சிறையிருப்பில் மீந்திருக்கிற தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய நிலவரங்களை அவர் விசாரித்து அறிகிறார். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் மகா வேதனையும் தீங்கி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நெகேமியா கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுகிறார், துக்கத்தோடு உபவாசிக்கிறார், பரலோகத்தின் தேவன் நோக்கி மன்றாடுகிறார். அவர் சொந்த தேசத்துல தங்கள் சொந்த ஜனம் படுகிற வேதனையை அந்நிய தேசத்துல இருக்கிற இவர் கேள்விப்பட்ட போது அவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது, வாதிக்கப்படுகிறது. அவர் கேட்ட தகவல் அவரை பாதிப்புக்குள்ளாக்கினது, அவரை உபவாசிக்க வைத்தது, அழ வைத்தது, துக்கப்படுத்தினது. பாருங்க, இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைகளில் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேகரை குறித்து நீங்கள் பார்க்கும்போது தங்களுடைய பிரச்சனைகளையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, கடன் பாரம் மற்றும் பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதை குறித்தே அழுது புலம்பி துக்கித்து கொண்டே கடைசி வரையிலும் வாழுகிற மக்கள். அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய நிலை என்ன? தேசத்து மக்களுடைய நிலை என்ன? ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்ன பாடுகளை அனுபவிக்கிறார்கள்? வியாதினால் அவதிப்படுகிற மக்கள் எவ்வளவு பேர்? கடன் பிரச்சனையில் அவதிப்படுகிற மக்கள் எவ்வளவு பேர்? புருஷனை இழந்து தனித்து நிற்கிற சகோதரிமார்கள், தாய்மார்கள் எத்தனை பேர்? பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் எத்தனை பேர்? மனநிலை பாதிப்பு உண்டாக்கப்பட்டதினால் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் படும் வேதனை என்ன? இப்படிப்பட்ட தகவல்கள் நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறதா?
யோசித்து பாருங்கள். சமீபத்தில் ஒரு நாள் நான் ஊழியத்தை முடித்து வாகனத்தில் நான் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப மகன், ஒரு 18-20 வயது இருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்டு அழுக்கு வஸ்திரத்தோடு கூட தலைமுடியெல்லாம் வளர்ந்திருக்கிறது, சாலை ஓரமாய் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறான். இதை கண்டு மாத்திரத்தில் என் உள்ளம் உடைக்கப்பட்டது. இந்த மகனை பெற்று வளர்த்த தாய் தகப்பன் இவ்வளவு கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாங்க. திடீர்னு இந்த மகனுக்கு இப்படி மனக்குழப்பம் உண்டாயிருக்குமே. அவன் சுய நினைவின்றி தான் செய்கிறது என்னவென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறானே. அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கதறுவார்கள், உள்ளம் துடிக்கும் என்கிற ஒரு பாரம் என்னை அழுத்தினது. பொதுவாகவே இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது என் உள்ளத்தில் ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகும். நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஆந்திர மாநிலத்திற்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். இரவு கூட்டங்கள் முடித்து நான் தங்கியிருந்த இடத்திற்கு சுமார் 10-11 மணிக்கு மேலே தான் வந்து சேர முடியும். வரும்போது ஒரு முக்கியமான அந்த சிட்டிக்குள்ளே ஒரு பாலம், இரவு வரும்போது அந்த இடம் அமைதியாக இருக்கும். அந்த பாலத்தில் 2 மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் 2 இடத்திலே அப்படியே படுத்து கிடக்கிறதை நான் 2 நாட்களாய் பார்த்தேன். பயங்கரமான கொசு நிறைந்த இடம், சுகாதாரமற்ற இடம். அவளுக்கு தெரியல நாங்கள் எங்கே படுத்திருக்கிறோம் என்று சொல்லி. யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. தேவ பிள்ளைகளே, சில காரியங்கள் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறதா? சில நேரங்களில், அதாவது கறிக்கடை, இறைச்சி கடைக்கு நேராக நான் கடந்து செல்லும் போது, அதாவது அங்கே போகும்போதல்ல, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்லும் போது அந்த வழியிலே ஒரு கறிக்கடை இருக்கிறது, இறைச்சி கடை, மாட்டிறைச்சி கடை. அதுக்கு முன்பாக மாடுகளை கொண்டு கட்டி வைத்திருப்பார்கள். அந்த இடம் கொஞ்சம் வாகனங்கள் மெதுவாக செல்லக்கூடிய இடம். சில நேரத்தில் அந்த இடத்தில் நிற்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே அங்கு இறைச்சிக்காக வெட்டப்பட்ட மாடுகள் தொங்கிக் கொண்டே இருக்கும். இது பார்த்து கொண்டே நிற்கும். அதுக்கு முகம் எல்லாம் வியர்த்து அப்படியே நிற்கிறோம், பயந்து நிற்கிறதை பார்ப்பேன். நான் மனதனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதையும் கொல்லப் போகிறார்கள், இதன் ஜீவன் போக போகுது. அதுக்கு தெரிகிறது. இங்கே நின்ற ஒன்றை உள்ளே கொண்டு போனார்கள், கதையை முடித்து விட்டார்கள், நானும் சாகப் போகிறேன். அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? சில நேரங்களில் மரண தண்டனை விதிக்கிற கைதிகளுடைய சில சம்பவங்களை நான் நியூஸிலே பார்ப்பேன். அவர்கள் குற்றம் புரிந்திருப்பார்கள். அவர்கள் செய்த கடுமையான குற்றத்திற்காக தான் கடுமையான தண்டனையாகிய மரண தண்டனையை வழங்குகிறார்கள். ஆனாலும் மனதில் நினைப்பேன், மரண தண்டனை அவர்களுக்கு குறிக்கப்பட்டு இந்த நாள் இத்தனை மணிக்கு அவர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை என்று நியமித்து அவர்களை தூக்கு மேடைக்கு கொண்டு செல்லும் போது என்ன நிலையில் அவர்கள் இருப்பார்கள்? நான் சாகப் போகிறேன், என்னை கொல்லப் போகிறார்கள் என்கிற அந்த நிலைமை எப்படி இருக்கும்? இதெல்லாம் நினைக்கும் போது, ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்கள் நடக்காம உலகத்தில் குற்றங்கள் குறைக்கப்பட்டால், கொடிய குற்றங்கள் நிகழாமல் இருந்தால் இப்படிப்பட்ட உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்தலாம் என்று கதறி ஜெபித்த நாட்கள் உண்டு. அடிக்கடி நான் ஆவியானவரால் உந்தப்பட்டு ஜெபிக்கிறது உண்டு. உபவாச நாட்களிலே ஜெபிக்கிறது உண்டு. இதெல்லாம் நமக்கு சில தகவல்கள், பார்வையில், செய்திகளில் நமக்குள்ளே வரும்போது உண்டாகிற பாதிப்புகள். இந்த உலகத்தில் நம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னா சில தகவல்கள் நம்மை துக்கப்பட வைக்கணும், அழ வைக்கணும். அந்த காரியத்துக்காக தேவ நோக்கி ஜெபிக்க மன்றாட வைக்கணும். அப்போதான் நாம் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக எழும்ப முடியும். இன்னைக்கு அநேகருக்கு ஊழியம் செய்ய ஆசை, பிரபலமானவர்களாய் மாற ஆசை. ஆனால் தங்களுக்கு வருகிற தகவல்களை ஒரு பாதிப்பாய் எடுத்து, தனக்கு அல்லது தன் குடும்பத்துக்கு உண்டான ஒரு காரியமாய் எடுத்து அதற்காக திறப்பிலை நிற்பதில்லை. அதனால் அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பிரகாசிப்பதில்லை.
பிரகாசிக்கிற தேவ மனிதர்களை, ஊழியங்களை பார்த்து குறை சொல்வார்கள். நெகேமியாவை பாருங்கள். அவருக்கு அந்த தகவல், தன் ஜனங்களுடைய வேதனை மனதிலே ரொம்ப ஒரு பாதிப்பு உண்டாக்கிவிட்டது. ஜெபிக்கிறார், அழுகிறார், உபவாசிக்கிறார். அவரை கொண்டுதான் அந்த பாதிக்கப்பட்ட அந்த தேசத்துல தன் ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்தார். ஆளாய்ப்போன எருசலேம் அலங்கம் அவர் மூலம் கட்டப்பட்டது. யார் மூலம் தேசம் கட்டமைக்கப்படும்? குடும்பங்கள் கட்டமைக்கப்படும். தேசத்திலே வருகிற நடக்கிற அசம்பாவிதங்களை குறித்த தகவல் கண்கள் மூலம், காதுகள் மூலம் நமக்கு வரும்பொழுது அதனால் உண்டாக்குற பாதிப்பு, அதனால் உண்டாகிற மனவேதனை, அதற்காக நாம் எடுக்கிற பிரயாசம் நம்ம இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறது. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அவர்கள் ரட்சிக்கப்படவில்லையே என்ற பாரம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்க கிராமத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க குறித்த பாரம் இருக்குதா? நீங்கள் ஒரு பாரம்பரியத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இப்போது ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் செயல்பட ஆரம்பித்திருக்கலாம். ஒரு காலத்தில் நான் இந்த மெய் ஆண்டவரை அறியாமல் இருந்தேனே. அதே போல இன்னும் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அதற்காய் ஜெபிக்கிறீர்களா? அதற்காய் அழுகிறீர்களா? அதற்காய் தேவ நோக்கி மன்றாடுகிறீர்களா? தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். ஒரு தடவை நமக்கு ஒரு சுமார் ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சுரங்க பாதையிலே சாலை சுரங்க எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள், வேலை செய்தவர்கள் சுரங்க பாதை இடிந்து உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். நமக்கு தெரியும் இந்தியாவில் விடைந்து நடந்த நிகழ்வு. எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக இந்த செய்தி வந்து கொண்டிருந்தது. அவர்களை வெளியே எடுப்பதற்கு பட்ட பிரயாசங்கள், துளை போட்டு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தது, உணவு கொடுத்தது, கடைசியில் எடுக்க முடியுமா என்ற நிலை, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கும். அந்த நாட்களில் நாம் சபையில் அதிகமாக ஜெபித்தோம். ஓய்வு நாளில் கூட அவர் நமக்கு சொந்தக்காரங்களா இல்லையே, நமக்கு நண்பர்களா இல்லையே, நம்ம சபை மக்களா இல்லையே. ஒரு பாரம், அந்த குகைக்குள்ள, இடிபாடுக்குள்ள நம்பிக்கையற்ற நிலையில் அவங்க இருப்பாங்க. ஆண்டவரை அவங்களை காப்பாற்றி கொண்டு வர உதவி செய்யப்போ நம்ம மன்றாடினோம். நான் இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், நாம் மற்றவர்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு உண்டாகணும். நெகேமியாவுக்கு தன் தேசத்தில் இருக்கிற கஷ்டப்படுகிற மக்களை குறித்த தகவல் வந்த பொழுது அவர் அதை குறித்து பாரம் எடுத்து கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்தார். இன்றைக்கு அருமையான என் தெய்வ ஊழியர்களே, விசுவாசிகளே, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, தேசத்தில் வருகிற தகவல்களை, மீடியாக்களில், நியூஸ் பேப்பரில் வருகிற தகவல்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாய் பார்க்கிற சில பாதிப்புகள், இதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் அழுது கண்ணீரோடு சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காய் பயன்படுத்தப்படுவீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி. நெகேமியாவுக்கு தன் தேசத்தை குறித்த காரியங்கள் கேள்விப்பட்ட போது ஒரு பாதிப்பை உண்டாக்கினது. அழுதார், துக்கப்பட்டார், உபவாசித்தார், மன்றாடி தேவ நோக்கி ஜெபித்தார். அதே போல நாங்களும் எங்களுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காம, நாங்கள் கேள்விப்படுகிற பார்க்கிற ஆண்டவரே சில காரியங்கள் எங்கள் இருதயத்துக்குள் ஒரு பாரத்தை உண்டு பண்ணி, அதற்காக நாங்கள் அழுது புலம்பி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அது நிமித்தம் நாங்கள் எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, நாங்கள் உப்பாய் வெளிச்சமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.